ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோக்னட் ரைஸ். கோக்னட் ரைஸ்னால் நார்மலாக பண்ணுறதில்ல, தேங்காய் பால் எடுத்து பண்ணுற ரைஸ். வாங்க கோக்னட் மில்க் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபர்தராக நான் பண்ணுற சமையல் நோட்டிஃபை ஆகிறதுக்கு. இப்போ நம்ம ரெசிபி செய்கிறத பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே தேங்காய் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுப்போம். நல்லா பொடிசாக கட் பண்ணி அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். தென் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம தண்ணியை ஊற்றி ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் சுடு தண்ணியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி இந்த தேங்காய் பாலை எடுத்துக்க போகிறோம். சைடில் நம்ம ரைஸை சோக் பண்ணி வச்சுப்போம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போது வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுப்போம். தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா, 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணது, 2 நீல வாகில் கட் பண்ண வெங்காயம். தேங்காய் சாதம் நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இது நல்லா சூடானதும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பட்டை, பிரியாணி இலை, 2 கிராம்பு போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாக மாறின அப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கணும், நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்ச 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ண அப்புறம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்தால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துப்போம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ தேவையான கல் உப்பு சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கிப்போம். அடி பிடிக்காமல் வதக்கணும். இது எல்லாமே இந்த ப்ராசஸ் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துப்போம். இதை சேர்த்ததும் ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் வரும். நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ரைஸில். அதில் ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இது வதக்கிறப்பவே. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நடுவில் எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா வதங்கின அப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும் இதில். இப்போது எந்த உலக்கில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே உலக்கில் தான் தேங்காய் பால் அளவும் எடுத்துக்கணும். நான் 1.5 உலக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ 3 உலக்கு தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நார்மலாக 1 உலக்கு அரிசிக்கு 2 கப் பால் எடுத்துக்கணும். இப்போது இந்த தேங்காய் பாலை நல்லா நம்ம வதக்கினதோடு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க அரிசியை இந்த தேங்காய் பாலோட போட்டுக்கிறோம். இதையும் போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும்.
நல்லா கலந்து விட்டக்கப்புறம் நம்ம உப்பு கரெக்டாக இருந்தான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தால் அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஸோ கரெக்டான உப்பு போட்டிருக்கோமான்றது ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். இது நல்லா அந்த தேங்காய் பால் அரிசி எல்லாத்தோடையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கடுத்து இன்னொரு வாட்டி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு வேணும்னா தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்கு எந்த மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ணல. வெறும் பச்சை மிளகா 4 பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதை குக்கர் மூடி ஒரு 4 விசில் வச்சுருவோம். இப்போது இந்த கோகனட் ரைஸ்க்கு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் புதினா, தேங்காய், புளி கொஞ்சம், ரெட் சில்லி 7 to 8 சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து ஆற வச்சு அப்புறம் அரைச்சி எடுத்துப்போம். இப்போது 4 விசில் வந்த அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம லைட்டாக கிளறி விட்டுப்போம். பிகாஸ் இதில் தண்ணி இன்னும் இருக்குதா இல்லையான்னு தெரியணும்ல, அதனால் நல்லா இதை கிளறி விட்டுப்போம். கிளறி விட்டு கடைசியாக நம்ம வச்சுருக்க கொஞ்சம் புதினாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி விட்டோன்னா ஒரு சுவையான தேங்காய் பால் சாதம் நமக்கு ரெடி ஆயிடும். இப்போது இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா துவையல் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் போட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.